கனடாவுக்கான இலங்கை தூதுவருக்கு கௌரவம் வழங்கியமைக்கு கனடா தமிழ் மக்களிடம் கனடா கந்தசுவாமி ஆலய நிர்வாகம் மன்னிப்பு கோரியுள்ளது. விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள ஆலய நிர்வாகம் மன்னிப்பினை கோரியுள்ளது. தமிழ் மக்கள் மீதான இனவழிப்பை அரங்கேற்றிய இலங்கை அரசின் பிரதிநிதியை மதிப்பளிக்கும் முடிவினால் தமிழர்களுக்கு ஏற்பட்ட வலி, துன்பம் போன்றவைகளுக்கு மனம் வருந்துவதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் நிகழாமல் இருக்க ஆலய நிர்வாகம் உறுதியளித்துள்ளது. எதிர்காலத்தில் ஒருங்கிணைந்த வெளிப்படையான வகையில் தமிழ் சமூகத்தின் எதிர்பார்ப்பையும் நன்மதிப்பையும் முன்னுரிமைகளையும் வெளிப்படுத்தும் செயல்முறைகளை ஏற்படுத்துவோம் எனவும் ஆலய நிர்வாகத்தினர் உறுதியளித்துள்ளனர். அண்மையில் கனடாவுக்கான இலங்கை தூதுவர் துஷார ரொட்ரிகோ ஆலயத்துக்கு விஜயம் மேற்கொண்டு தரிசனம் மேற்கொண்டதுடன் ஆலய குருக்களிடம் ஆசீர்வாதமும் பெற்றுக்கொண்டார். உறவுகளை வலுப்படுத்தும் நோக்கில் தூதுவரின் விஜயம் அமைந்திருந்ததாக முன்னர் ஆலயம் தரப்பால் தெரிவிக்கப்பட்டிருந்தது. கனடாவில் ஈழத்தமிழருக்கு எதிரான செயற்பாடுகளில் ஈடுபட்டு வரும் தூதுவருக்கு ஆலய குருக்கள் மதிப்பளித்தமை தமிழ் மக்கள் மத்தியில் கடும் கோபத்தினை ஏற்படுத்தியிருந்தது. அதேவேளை கனடா வாழ் ஈழத்தமிழர்களால் பிரம்ப்டன் நகரில் தமிழின படுகொலை நினைவு தூபியை நிர்மாணிப்பதற்கு இலங்கை தூதுவர் கடும் எதிர்ப்பை வெளியிட்டிருந்தார். அத்துடன் இந்த முயற்சிக்கு உதவ வேண்டாம் என பிரம்ப்டன் நகர மேயர் பேட்ரிக் பிரவுனிடம் கோரிக்கை விடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.